இன்றைய பயிற்சியாக உயிரெழுத்து பிராணா, உயிரெழுத்து அடிப்படையில் பிராணஸ் மூச்சு பயிற்சி. ரெடி? சுவாசத்தை நல்லா மேல் நோக்கி இழுத்து உயிரெழுத்து ஒவ்வொரு எழுத்தா உச்சரிச்சு இந்த தாடை நெஞ்செலும்ப டச் பண்ணி, அதாவது லாக் பண்ணி உயிரெழுத்த உச்சரிக்கணும். நல்லது. ரெடி? ஸ்டார்ட். நல்லது, சந்தோஷம்.
ரிலாக்ஸ். எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஏதாவது எழுத்து உச்சரிக்கிறதுல சிரமங்கள் இருந்ததா? நல்லது, சந்தோஷம். இன்றைய நன்னெறியாக நாம் பார்க்கக்கூடியது சைவம் அசைவம் இரண்டு விதமான உணவுகளையும் ஜீரணிக்கக்கூடிய ஜீரண சக்தி இந்த உடம்புக்கு தேவை. இன்றைய வாழ்க்கை சூழலில் அதேபோல் கோபம், கவலை, எரிச்சல், டென்ஷன், பரபரப்பு, ஆவேசம், ஆணவம் போன்ற அசைவத்துக்கு இணையான உடம்பை உஷ்ணப்படுத்தக்கூடிய, மனதை உஷ்ணப்படுத்தக்கூடிய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அன்பு, பாசம், அக்கறை, கனிவு, பரிவு, இரக்கம், அமைதி, சாந்தம் போன்ற சைவத்துக்கு இணையான உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஜீரணிக்கக்கூடிய ஜீரண சக்தி நம் மனசுக்கு வேண்டும், நம் மனதிற்கு வேண்டும். நல்ல உணர்வுகளையும் தீய உணர்ச்சிகளையும் ஜீரணித்துக் கொள்ளக்கூடிய மன வலிமையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எல்லா உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஜீரணிக்கக்கூடிய வலிமை வந்துவிட்டால் எதையும் சாதிக்கக்கூடிய வலிமை தானாக வந்துவிடும். எதையும் சாதிக்கக்கூடிய வீரமும், தைரியமும், உற்சாகமும், தெம்பும், வெறியும் எதன் அடிப்படையில் உருவாகிறது என்றால் புற சூழலில் இருந்து வரக்கூடிய அல்லது அகசூழலில் இருந்து வரக்கூடிய அனைத்து விதமான உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் யார் ஒருவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஜீரணித்துக் கொள்ளக்கூடிய மன வலிமை இருக்கிறதோ அவரால் மட்டும்தான் எதையும் சாதிக்கக்கூடிய வலிமை வரும். அப்படிப்பட்ட ஒரு வலிமையை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்வோம். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நன்றி. மீண்டும் மாலை 6 மணிக்கு சந்திப்போம்.